வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். ஒரு 6 மணிக்கு கஸ்டமர் கால் பண்ணி 2 பெட்ரூமில் ப்ளஸ் பூஜை ரூமில் லைன் வரலன்னாங்க. சரி, ஓல்டு ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இல்லாமல் தான் பண்ணியிருப்பாங்க. சர்க்யூட் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம அதை உடனே போயிட்டு 2 ரூமில் இருக்கிற போர்டை கழட்டி, சரி எங்கேயாவது ஜாயிண்ட் ஏதாவது விட்ருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஃபேஸ் வரல நமக்கு. சரி, ஃபியூஸ் கரண்டில் கழட்டி பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கழட்டி பார்த்தோம். ஒரு ஒயர் தான் இருக்கிறதுனால ரூமில் தான் லூப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்துட்ட மாதிரி இது மீட்டர் பாக்ஸுக்கு பேக் சைடு லூப் பண்ணிகிட்ருக்காங்க. 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஒரு எம்சிபி வச்சு தனித்தனியாக பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருந்துக்கலாம். இப்படி வச்சதுனால நம்ம ஒன்றா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டுக்கு எல்லாமே எர்த்திங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து மீட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். சும்மா பேருக்கு எர்த்திங் ஒயரிங் பண்ணி வேலையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பேஜை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களை மாதிரி எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் சாதாரணமாக நான் ஒரு ஒயர் தான் கட் ஆகிட்டு இருந்துச்சு முறிக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ பாடுபட்டோன்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.